இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து கருணக்கிழங்கு காரக்குழம்பு. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம். எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சிடுச்சு. கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி. எவ்வளோ குழம்பு செய்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த சமயத்தில் போட்டால் கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கடைசியும் கொஞ்சம் போட்டுக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு இப்போ போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா பார்த்து போட்டு. இப்போ கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். நீங்க எவ்வளவு குழம்பு பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிழங்கு போட்டுக்கோங்க. நம்ம பெருங்காயம் போடுறோம். பூண்டு போடுறவங்க ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது வந்து குழம்பு மிளகாய். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம் குழம்பு மிளகாத்தூள். நாங்க ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ 3 ஊற்றி போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் தண்ணியா சாப்பிடுவாங்க, சில பேர் திக்கா சாப்பிடுவாங்க. காய் வெந்து வந்தோடனே புளி தேங்காய் ஊற்றுது. புளி ஊற்றி தேங்காய் காய் வேகட்டும். இப்போ நீங்க பார்க்கறது வந்து பீன்ஸ் பொரியல். பாசி பருப்பு போட்டு பீன்ஸ் பொரியல். அதுக்கு ஒரு
1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ பீன்ஸை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு எவ்வளோ செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தி சாப்பிடணும்னு போட்டுக்கலாம். ஒன்றும் இது இல்லை. பாசிப்பருப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து காரம் இல்லாததான் பண்ணுறேன். வெயில்ன்றதுனால குழந்தைக்கு எக்ஸாம் வேறு நடக்குது. அதனால நீங்கள் போடுறதுன்னா ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டால் கொஞ்சம் கலரு மாறும். அதனால வந்து பச்சை மிளகாவை 2 உடச்சி போட்டுக்கோங்க காரம் சாப்பிட்றவங்க. நான் வந்து இன்னைக்கு காரம் இல்லாமல் தான் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் தான் இருக்கும். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து பீன்ஸே வந்து தண்ணி விடும். அதனால வந்து நம்ம அப்படியே மூடி வேக வைக்கலாம். பாசிப்பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி விடும். பாசிப்பருப்பும் வேகணும். அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு அவ்வளோதான். எல்லாம் போட்டாச்சு. மூடி வச்சுட்டு கடைசியா தேங்காய் போட்டு மூடிடலாம். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டாச்சு. அருமையான பாசிப்பருப்பும் பீன்ஸ் பொரியலும் வளர்றேன். பாசிப்பருப்பும் பீன்ஸும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே இப்போ டிஷ்ஷில் மாற்றிக்க வேண்டியதுதான். குழம்பு நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு அரைச்சி ஊற்றிட்டேன். இது கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ வந்து தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நிறுத்திட வேண்டியதுதான். சூப்பரான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுங்க இது கூட ரசம், தயிர், நேற்று ரசம் இருக்கு, தயிர் இருக்கு. எங்க வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் ரைஸ் குக்கர்ல சூப்பரா. டெய்லி நான் அதில் வச்சிடுவேன். எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனோன்னு நிறுத்திட வேண்டியதுதான். பீன்ஸ் பொரியல், பாசிப்பருப்பு போட்டு பீன்ஸ் பொரியல் சூப்பரா. தேங்காய் போட்டிருக்கேன் கடைசியில. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொரியல் குழம்பு. கருணக்கிழங்கு குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அப்புறம்
இந்த சித்திரை மாச வாழ்த்து சொன்னதுல நிறைய பேர் வந்து இது பண்ணிருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஃபோன் பண்ணி வந்து இது பண்றீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்களும் சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்தாதான் இதே மாதிரி எப்படி இருக்குன்றது தெரியும். அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.